Hello everyone, welcome to Math Minds Connect. இன்னைக்கு Standard 9 Exercise 1.4ல 5th sum ஓட solution தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போன சம்லலாம் A ஓட வேல்யூ B ஓட வேல்யூலாம் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம் தெரியுமா, ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து நம்மளே A ஓட வேல்யூவும் B ஓட வேல்யூவும் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. C வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். போன சம்மில் தான் நம்ம இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா பார்த்தோம். அதே தான் இங்கே போட போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஏவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சா வந்துட்டு சீக்கிரமாக நம்ம வந்துட்டு என்னது வெரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா வந்து நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா அப்போ என்ன வரும்? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இன்டர்செக்ஷன் வந்துட்டு யூனியன் மாதிரி தான், பட் யூனியன் வர பிளேஸ்லலாம் என்ன வரும்? இன்டர்செக்ஷன் இல்லையா? ஸோ இன்டர்செக்ஷன் ஓட ஃபார்முலா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம அங்கே சேர்த்து எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ நான் இந்த சைடு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் டு எக்ஸு, எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? என் வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என் வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூனா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஹோல் நம்பர்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் என்னோட வேல்யூ அப்போ என்னெல்லாம் வரும்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? n வந்து லெஸ் தென் 4. அப்போ இதில் 4 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? கரெக்ட், எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து என்னது ஈக்குவல் டு சைன் கிடையாது. ஸோ அதனால இதை எடுக்க மாட்டோம். அப்போ எது வரைக்கும் தான் வரும்? 3 வரைக்கும் தான் வரும். ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு 0லேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் வரும்? 2 and 3 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ 0 1 2 3. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னங்கிறது தான் நம்மளுக்கு என்னது ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதில் வந்து 2ஓட வேல்யூ என்னோட வேல்யூ இப்போ நம்ம 0 போட்டால் ஆன்சர் என்ன வரும்? 2 பவர் எனி நம்பர் பவர் 0ஓட வேல்யூ என்னது தான்? 1 தான். ஓகேவா? இதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னோட வேல்யூ 1 போடணும். 2 பவர் 1 என்னது தான்? 2 தான். நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? என்னோட வேல்யூ 2 போட்டோன்னா என்ன வரும்? 2 2s are 4. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னோட வேல்யூ 3. ஸோ 3னா என்னது? 3 டைம்ஸ் வரும் இல்லையா? அதாவது 2 cross 2 cross 2. அப்போ என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இதோட வேல்யூ என்னது? 8. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது? ஏவோட வேல்யூ. பிகாஸ் நம்ம என்னோட வேல்யூ எது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்? 8 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த ஏவோட வேல்யூவை தூக்கி இந்த சைடு எழுதுறேன். பிளாக்ல எழுதுறேன். ஓகேவா? அப்போ ஏ ஈக்குவல் டு என்னெல்லாம் வரும்? 1 2 4 and 8. ஓகேவா? இது வந்து என்னதுன்னா ஏவோட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா பியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பியோட வேல்யூவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பியோட வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் என் வந்து சாரி 2 பவர் என் கிடையாது, வெறும் 2n கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஏக்கு வந்து 2 பவர் என் கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து வெறும் 2n கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பவரில் இல்லாமல் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து n பிலாங்ஸ் டு n. n பிலாங்ஸ் டு n அப்போ என்னோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரல் நம்பர்ஸ் தான், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? n வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ இதை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? கரெக்ட், எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்கே என்ன இருக்கு? ஈக்குவல் டு சைன் இருக்கு. ஓகேவா? அப்போ இதை எடுக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா
அப்போ nல இருந்து ஆரம்பிச்சு அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க அப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும் நம்ம எழுதணும். அதனால 1ல இருந்து 4 வரைக்கும். அப்போ என்னோட வேல்யூ 1, 2, 3 and 4. ஓகேவா? ஸோ இதில் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2n ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்னோட வேல்யூ 1 போட்டோன்னா என்ன வரும் 2. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்னோட வேல்யூ 2 போட்டோன்னா என்ன வரும் 2 2s are 4. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3 போட்டோன்னா என்ன வரும் 6. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 என்னக்கு பதில் 4 போட்டோம்னா 2 4s are என்னது 8. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா பியோட வேல்யூ. ஸோ அதை வந்து நான் இந்த சைடு எழுதிக்கிறேன் பியோட வேல்யூவை. நான் கண்டுபிடிக்க சைட் பை சைடில் நீங்களும் வந்து ரஃப் நோட் எடுத்து கண்டுபிடிங்க. ஓகேவா? அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னது 2 4 6 and 8. ஓகேவா? சியோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க 0 1 2 5 and 6. ஓகேவா? இப்போ ஏபிசியோட வேல்யூ என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னது இன்டர்செக்ஷன் இந்த இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுக்கிறோம். ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு என்ன வரும் ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஸோ பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பிக்கும் சிக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இது பி இது சி இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே எது காமனாக இருக்கு 2 2 காமனாக இருக்கு. நெக்ஸ்ட் 6ம் 6ம் காமனாக இருக்கு. ஸோ 2 and 6 மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது இங்க இருக்கு, ஏ டேர்ம் வந்து இங்க இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கு வெறும் 2 மட்டும்தான் காமனா இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்னது 2 மட்டும் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 இது வந்து என்னதுன்னா ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஆன்சர் என்ன வரும் இது வந்து ஏ வேல்யூ இது பி வேல்யூ. ஸோ ரெண்டுத்துக்குமே இன்டர்செக்ஷன்னா என்னெல்லாம் வரும் 2 வரும் அண்ட் 8 வரும். இது 2வும் இங்கேயும் 2 இருக்கு, அடுத்து இங்கே 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்கே 8 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்கு 8 இருக்கு. ஸோ 2 4 8 வரும். ஓகேவா? இந்த 3 நம்பருமே வரும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இந்த டேர்முக்கும் அடுத்து சிக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? 2 2 காமனாக இருக்கு, அடுத்து 4 இங்கே இல்லை இங்கேயும் இல்லை, 8 வந்து இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ வெறும் என்னதான் 2 மட்டும்தான். ஸோ 2 மட்டும் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து என்னது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஸோ எப்பவும் போல என்னது from 1 and 2 left hand side equal to right hand side. அடுத்து அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு hence verified. ஓகேவா? இதோட இது முடிஞ்சு. இதில் வந்துட்டு இந்த எக்ஸசைஸில் வெறும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது இல்லையா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷன் யூனியன் 3 செட்ஸ்க்கு வந்து இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக வந்துட்டு அசோசியேட்டிவ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாச்சும் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள்லேருந்து கேட்கலாம், எக்ஸசைஸ்லேருந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.